கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய லெந்து நாட்களில் உபவாசத்தை குறித்த வேத வியாக்கியானங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வசனம் நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று நெகேமியா புத்தகத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இது நெகேமியாவினுடைய ஒரு உபவாசம் மற்றும் ஜெபம். மிக ஒரு அருமையான ஒரு ஜெபமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் உட்கார்ந்து அழுகிறார் அந்த செய்தியை கேள்விப்பட்ட போது, சில நாளாய் துக்கிக்கிறார், மூன்றாவதாக உபவாசிக்கிறார், மன்றாடுகிறார், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழலை நாம் புரிந்து கொள்வது மிக மிக நல்லது. நடந்த காரியம் என்ன? பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி வருகிற மக்கள் எருசலேம் தேசத்துக்கு வருகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக வருகிற வேளையில் இந்த காரியத்தை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். தன்னுடைய நண்பன் அனானி மூலமாக கேள்விப்படுகிறார். 1:3 நம்ம வாசிக்கிறோம். நிலைமை எப்படி இருந்தது என்று சொன்னால், முதலாவதாக எருசலேம் அலங்கம் இடிபட்டு கிடந்தது. இரண்டாவதாக அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. இந்த நிலைமையை கேள்விப்படுகிறார். அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோனிலிருந்து விடுபட்ட மக்கள் கூட்டம் கூட்டமாக எருசலேமுக்கு வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். முதலாவதாக செருபாபேல் மூலமாக ஒரு கூட்ட மக்கள் வருகிறார்கள். அடுத்ததாக எஸ்ரா வழிநடத்தல் மூலமாக ஒரு கூட்ட மக்கள் வருகிறார்கள். மூன்றாவதாக இந்த நெகேமியா ஒரு கூட்ட மக்களை அழைத்து கொண்டு இங்கே எருசலேம் வருகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்கள் அவர் கேள்விப்பட்ட பொழுதுதான் அவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் நன்றாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இவர் ஒரு கப் பேரராக இருந்ததை நாம் பார்க்க முடியும். இப்படியாக இந்த சூழ்நிலையில் அவர் ஒரு அருமையான ஜெபத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சூசார் அரண்மனை எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 1200 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இந்த பயணத்தில் அவர்கள் வந்து இந்த காரியங்களை குறித்தெல்லாம் யோசிக்கிற வேளையில் செய்த ஜெபம் தான் இந்த நெகேமியாவின் ஜெபம். இது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய தியான வசனத்தின் அடிப்படையில் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நெகேமியா உடனடியாக ஒரு பொறுப்பற்ற செயலை விட ஜெபத்தையும் உபவாசத்தையும் முன்னுரிமைப்படுத்தி தேவனால் நியமிக்கப்பட்ட செயலுக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்தார் என்பது இந்த பகுதி நமக்கு நிரூபிக்கிறது. இந்த வசனத்தை தியானிப்பதன் மூலமாக ஒரு 4 மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக ஆழ்ந்த உணர்ச்சியின் சுமையை வெளிப்படுத்துவதை இந்த ஜெபத்தில் பார்க்க முடியும். நெகேமியாவின் செயல்பாடு அழுதார், துக்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவனின் நலன்களுடன் ஆழமாக இணைந்த ஒரு இதயத்தை காட்டுகிறது. எருசலேமின் சுவர்களின் இடிபாடுகளுக்காக மட்டுமல்ல, கடவுளின் பெயருக்கு ஒரு அவமதிப்பு வந்துவிடக்கூடாது மற்றும் அவரது மக்களின் துயரத்திற்காகவும் துக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஜெபம் மற்றும் உபவாசத்தின் ஒழுக்கம். அவர் வெறுமனே ஜெபிக்கவில்லை, பல நாட்கள் உபவாசம் இருந்து பரலோகத்தின் தேவனை தேடினார். பானபாத்திரக்காரராக தன் சொந்த பதவியை விட தெய்வீக தலையீட்டை முழுமையாக சார்ந்திருப்பதை இந்த ஜெபம் உபவாசம் நமக்கு காட்டுகிறது. மூன்றாவதாக மனம் திரும்புதலுக்காக பரிந்துரைக்கும் ஒரு இதயம் நெகேமியாவுடன் காணப்பட்டது. பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக என்ற சொற்றொடர் அவர் வெறும் புகார் செய்யவில்லை, ஆனால் இடைவெளியில் நின்று தனக்கும் தன் மக்களுக்கும் சார்பாக பாவங்களை அறிக்கையிட்டு இந்த பேரழிவு கீழ்ப்படியாமையின் விளைவாக, பாவத்தின் விளைவாக வந்தது என்பதை உணர்ந்து அறிக்கையிடுகிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாக கீழ்ப்படிதல் மூலம் அவர் தம்முடைய தலைமைத்துவத்தை நிறைவேற்றுகிறதை பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்களை வழிநடத்துவதற்கு முன் நெகேமியா முதலாவது கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். இந்த செயல் சார்ந்த துக்கம், அதாவது உபவாசம், ஜெபம் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான நடைமுறை செயலுக்கு அவரை தயார்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
நெகேமியா 1:4 அடிப்படையில் நாம் எந்த நெருக்கடியை எதிர்கொள்ளும் போதும் விசுவாசிகள் முதலாக ஜெபத்திற்கு நோக்கி திரும்ப வேண்டும். ஆழ்ந்த இரக்கத்தையும் தாழ்மையும் கடவுளை சார்ந்திருப்பதையும் செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான மாதிரிகளை நெகேமியாவின் ஜெபம் மற்றும் உபவாசம் நமக்கு அறிவுறுத்துகிறதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பேற்பட்ட விசேஷ கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.